ஒய்ஃப் சண்டை போட்டால் ஒரே கேள்வி கரெக்டாக கேட்பா, உங்களுக்கு நான் முக்கியமா அம்மா முக்கியமா? சில லூஸு உணர்ச்சி வசப்பட்டு அம்மான்னு அடுத்த நாள்லேருந்து அம்மாவுக்கும் சோறு கிடைக்காது, உனக்கும் கிடைக்காது. அப்படி சொல்லக்கூடாது. அறிவுபூர்வமாக யோசிக்கணும். அம்மா முக்கியமா நான் முக்கியமா, விடு இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிடணும். அவள் அமைதியாயிடுவா. ஆனால் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுதான் வயிற்றுச்சல் பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். ஆறு அடிச்சு எப்படி கொஞ்ச நாள் தான் அப்படின்னு எவ்வளோ ஆறுதல் அடைகிறாங்க பாருங்க. இல்லை அது சொல்லணும் சார், அது யாருக்குன்றதை சொல்லக்கூடாது. அதுதான் புத்தால்தான். நிறைய பேருக்கு அது தெரில. ஜோக் அடிக்கிறேன்னு பேர் வழின்னு வீட்டுக்குள்ளே ஜோக் அடிக்கிறதுல ஆஃபீஸில் டைப்பிஸ்ட் அடிக்கணும், வீட்டுக்குள்ளே ஜோக் அடிக்கக்கூடாது. இல்லாட்டி இந்த மாதிரி பட்டிமன்றத்தில் அடிச்சு போயிட்டு. இல்லை அது முதல்ல அது ஜோக்குன்னு புரியாதுங்க, சீட்ஸாக எடுத்துப்பாங்க. நான் ஸ்கூட்டர் தான் வச்சுருக்கேன் சார் ஆக்டிவா. இந்த ஸ்கூட்டருக்காரன் என்ன பண்ணுறான், மொத்தமாக இன்ஜினை பின்னால் வச்சிடறான், பைக்கில் முன்னால் இருக்கும் பின்னாடி வச்சிடறான். ஸ்கூட்டர் தான் வச்சுருக்கேன். ஒய்ஃபு ஏறுறாங்க. இல்லை என்னாகும், ஏற்கனவே 35 கிலோ என்ஜினு, இது ஒரு அரிசி மூட்டை 75 கிலோ, 105 கிலோ. என்ன பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்னு? நம்ம ஊரில் ஃபுல்லாக பிரிட்ஜு ஃபுல்லாக காரு, ரோடு ஃபுல்லாக போட்டு, ஒன்றும் புரியல. கரெக்டாக போட்டிங்களே, ஒன்றும் பண்ண முடியல நமக்கு. அவள் ஏறி உட்கார்ந்தவொடனே நாட்டுமானு ஆமாங்க, வெயிட்டு ஃபுல்லாக பின்னால் இருக்குதுங்க. நம்மளும் ஒல்லியாகிறோம். நாட்டிக்கு மூணு அப்படியே. அதுவும் அந்த பின்னால் உட்கார்ற லேடிஸ் இருக்காங்களே ஒய்ஃபு, அதுங்க ஒரு 2 வீலரில் உட்கார்ற சென்ஸ் கூட கிடையாதுங்க. அது என்னமோ வீட்டு சோஃபாவில் சப்ளாங்கால் போட்டு உட்கார்ந்த மாதிரி நல்லா உட்காந்து நம்மளை முன்னால் தள்ளிடுவாங்க. உங்களை முன்னுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம்.